الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات وقال النبي صلى الله عليه وسلم من أصبح منكم آمنا في سربه معافا في جسده وعنده قوت يومه فكأنما حيزت له الدنيا أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளுடைய அருமை, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை. காரணம், அந்த நிஅமத்துகள் இல்லாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக இருக்கும், எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை நாம் அறியவில்லை. அதனால் அந்த அருட்கொடைகள் நமக்கு ஒரு பெரிய அருட்கொடையாக தெரிவது கிடையாது. முக்கியமான அருட்கொடை என்ன? பசியின்மை. இரண்டாவது பயமின்மை. பசி இல்லாத வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை. இந்த ரெண்டுடைய அருமை நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது அல்லாஹ் உணர வைக்கிறான். நீங்கள் கஸாவுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் எவ்வாறு கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் 3 வேளையும் எவ்வளவு வகையான உணவுகள், சுவையான உணவுகள், திருமண உணவுகள் என்று 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் பசி, கடுமையான பசி. உணவு எப்போது கிடைக்கும், எத்தனை நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு நீண்ட நெடுங்கதை அந்த மக்களுடைய வாழ்வில். இப்போது நாம் ஜும்மாவுக்கு வயிறார தான் வந்திருக்கிறோம். யாரும் பசியோடு வரல, யாரும் பசித்து வரல, இல்லையா? காலையில் நல்ல நிறைவான காலை உணவு தான் சாப்பிட்ருப்போம். வரும்போது ஏதாவது சாப்பிட்ருப்போம். கடும் பசி இல்லை. திரும்பி போய் நல்ல உணவு தான் நாம் சாப்பிட போகிறோம். இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் அந்த மக்களுடைய நிலை எண்ணி பாருங்கள். யாரோ ஒருவர் ஒரு கற்பனையாக பதிவு செய்தார் என்று சொல்லப்படுது, நிஜமாக பதிவு செய்தார் என்று சொல்லப்படுது. அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியல. நான் தகவல்களை உறுதிப்படுத்தாமல் சொல்வதும் இல்லை. அங்கே ஒரு ஜும்மாவிலே ஒரு ஹத்தீப் 2 வரியை சொல்லி நிறுத்திவிட்டதாக ஒரு செய்தி பரவியது. அது என்ன? நான் நீண்ட உரை நிகழ்த்த தயாராக இல்லை. காரணம், நீண்ட உரை நிகழ்த்த எனக்கு சக்தி இல்லை, நான் பசியோடு இருக்கிறேன். நீண்ட உரையை கேட்பதற்கு நீங்களும் தயாரில்லை, நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள். எனவே வாருங்கள், அகீமுஸ் ஸலாஹ், ஜும்மாவை தொழுது விட்டு செல்வோம் என்று 2 வரியில் முடித்ததாக ஒரு தகவல் பல இடங்களிலும் அதை பற்றி பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உண்மையாக இருந்தாலும் அதில் மிகைப்படுத்த ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்குத்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை. இப்போ நமக்கு பசியின்மை எவ்வளவு கொடுமைங்கிறது நமக்கு தெரியாது. பயமின்மை, இல்லையா? அல்லாஹ்வுடைய கிருபையிலே நாம் நிம்மதியாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்ததும் 2 துவா தானே கேட்டாங்க, வேற எதையுமே கேட்கல. ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த நகரத்தை எப்போதும் பாதுகாப்பான பயமில்லாத நகரமாக்கு. பாருங்க, எவ்வளோ நல்ல சந்தர்ப்பத்தில் புத்திசாலித்தனமாக துவா கேட்குறாள். அப்படிதான் கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கால காபாவை கட்டிட்டு கேட்குற துவா என்னங்க? இஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இதை பாதுகாப்பான நகரமாக்கு. 2வது என்ன கேட்குறாங்க? வர்ஸுக் அஹ்லஹு, இந்த மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாத உணவை கொடு. அந்த துவா அவங்க எவ்வளவு இஹ்லாஸா கேட்டிருந்தா, எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட மக்காவுடைய பாதுகாப்பை உலகத்தில் யாராலும் உடைக்க முடியாது.
உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் மக்காவுடைய பாதுகாப்பை தகர்க்க முடியாது. தகர்க்க யாராவது புறப்பட்டால் அவர்கள் தான் உடைக்கப்படுவாங்க. மக்காவே பாதுகாப்பு இல்லாமல் ஆகுதுன்னா கியாமத்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். மக்கா காபா என்ன செய்யப்படுது, தகர்க்கப்படுதுன்னா உலகம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காபா இருந்தால் உலகம் இருக்குதுன்னு அர்த்தம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம் கியாமல் லின்னாஸ். அல்லாஹ் இந்த புனிதம் நிறைந்த காபாவை மனித வாழ்வுக்கான அஸ்திவாரமாக ஆக்கியிருக்கிறான். புனித காபா இருந்தால் உலகம் இருக்கும், காபா இல்லையேல் உலகம் இருக்காது. அப்போ உலகம் உள்ள வரை அங்கு பாதுகாப்பு இருக்குது. தஜ்ஜாலே வந்தாலும் மக்காவில் வர முடியாது, மதீனாவுக்குள் வர முடியாது. அல்லாஹ் அந்த மண்ணை அப்படி ஆக்கிட்டான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா தாங்க, இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, அல்லாஹ் இந்த நகரத்தை பாதுகாப்பு நிறைந்த நகரமாக்கு. எனவே தான் உலமாக்கள் அறிஞர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கம் அரபியில் ஓதுறாங்களே, 2வது ஹுத்பால இந்த துவா தான் செய்வாங்க, அல்லாஹ் இந்த நகரத்தையும் முஸ்லிம்கள் வாழுகிற எல்லா நகரத்தையும் பாதுகாப்பு நிறைந்ததாக ஆக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நிரந்தரமாக நாம் நிம்மதியாகவே வாழச் செய்வானாக. இல்லையா, எத்தனையோ நகர மக்கள் அப்படி இல்லையே, அவங்க பள்ளிவாசலில் உட்கார்ந்தாலும் குண்டு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், குண்டு மலை பொழிந்து கொண்டு தான் இருக்கும். இல்லையா, என்ன நடக்குது என்பது தெரியாத பயத்திலும் ஆபத்திலும் இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அத்தகைய நிலையில நம்மை வைக்கவில்லையே அருமையானவர்களே. அப்படியானால் இந்த 2 பெரும் நியாமத்துகளை எண்ணி பாருங்க. முஸ்லிம்களுக்கு இந்த கொடுமை, பசி கொடுமை, பயக்கொடுமை கடந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது. சில நேரங்களில் அல்லாஹ் சோதிப்பான், அந்தஸ்தை உயர்த்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட மக்காவில் அப்படி நடந்தது. மக்காவாசிகள் ஒரு கட்டத்தில் பெருமானாரையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க, முடிவு செஞ்சாங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரிக்கிற யாரோடும் இனி யாரும் திருமண உறவு வைக்கக்கூடாது, அவர்களோடு வியாபார தொடர்பு வைக்கக்கூடாது, எதையும் அவர்களுக்கு விற்கக்கூடாது, அவர்கள்ட்டிருந்து வாங்கக்கூடாது. அந்த நேரத்தில் பெருமானாருடைய குடும்பத்தினர் எல்லோரும் ஹஜ்ரத் அபூ தாலிபிடத்திலே தஞ்சமடைந்தாங்க. அபூ தாலிப் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவருடைய பெயரில் இருக்கிற ஒரு கணவாயில் பள்ளத்தாக்கில் போய் தங்கினார். 3 ஆண்டு காலங்கள் கடுமையான பசி. இல்லையா, எப்போ பெருமானாரை யார் தாக்குவாங்கன்னு தெரியாது, பயம். ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் சொல்லுவாங்க, அந்த 3 ஆண்டு காலம் அடைக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர். ஒரு நாள் இரவு நேரத்தில் கடுமையான பசி, இருட்டு, என் காலில் ஏதோ தட்டியது, அது என்னவென்றே தெரியாது. அந்த பசியில் அதை எடுத்து நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டது என்னவென்று கூட எனக்கு தெரியாது. இப்படி இருந்தது. ஒரு 3 ஆண்டு காலங்களுக்கு பிறகு அந்த தடை நீங்கியது. அவர்கள் காபாவிலே இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் எழுதி ஒட்டி இருந்தார்கள். அது தன்னை போல கரையான் அரித்து விட்டது. அதனால் அந்த ஒப்பந்தமும் முடிந்தது. அந்த 3 ஆண்டு காலங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அதிலிருந்து வெளியே வர்றாங்க. மதீனாவிலிருந்து பெருமானாரை சந்திப்பதற்கு ஒரு கூட்டம் வர்றாங்க. அதான் அக்கபா. அதான் மதீனா வாசிகள் முதல்ல வர்றாங்க, நீங்கள் மக்காவுக்கு மதீனா வாங்க என்று அழைப்பு கொடுத்தாக இந்த சோதனை அங்கேயும் நடந்தது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மதீனாவை சுற்றி பெரும் படைகள் சுற்றி நிற்கிறாங்க. அதை அஹ்ஸாப் என்று கந்தக் யுத்தம்னு சொல்லுவாங்க. அப்பையும் ஒரு பக்கம் எதிரிகள் சூழ்ந்து நிற்கிறாங்க. பசி, கடுமையான பசி, உணவு தட்டுப்பாடு. ஒரு நாள் இரவு நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, யாராவது காஃபிர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நிலவரம் என்ன என்று விசாரித்து என்னிடம் சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் எப்போதுமே தோழர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தயாராகுவாங்க. ஆனால் அப்போது நிசப்தம், யாரும் பதில் சொல்லலை. ஹுதைஃபா சொல்கிறார், என்ன காரணம்? கடுமையான பசி, பல நாள் சாப்பிடலை, யாருக்கும் ஹிம்மத் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பசி, கடுமையான குளிர். 2வது முறையும் பெருமானார் கேட்குறாங்க, யாராவது போய் பார்த்துட்டு வாங்களேன்னு சொல்லி. யாரும் பதில் சொல்லலை. அடுத்து என்ன கூப்பிட்டுட்டாங்க, ஹுதைஃபா எழுந்துருன்னு சொல்லிட்டான். ஹுதைஃபா எழுந்துருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பேர் சொல்லி கூப்பிட்ட பிறகு எப்படி போகாமல் இருக்க முடியும்? நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்னங்க, அந்த படை தோற்கடிக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்பினான். அபூ சுஃபியான் ஒரு உரை நிகழ்த்துவார். அதையெல்லாம் இவர் கேட்குறார். அந்த கூட்டத்துக்கே போயிடுவார். இருட்டு நேரம் அந்த கூட்டத்துக்கே போய் எல்லா விஷயத்தையும் அலசி விட்டு வருவார். நான் சொல்ல வந்தது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் இது போன்ற கடுமையான நிலைகளை எல்லாம் சந்திச்சாங்க. அந்த படை, அந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, இனிமேல் அவர்களை நோக்கி நாம் படையெடுப்போமே தவிர அவர்கள் இனி நம்மை நோக்கி படையெடுக்க மாட்டார்கள். அதான் வரலாற்றில் நடந்துச்சு. இப்படி பசி என்பது நல்லோர்கள் வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் அவர்களை பிடித்திருக்கிறது இல்லையா? நம்ம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தானே. ஒரு நாள் கடுமையான உச்சி வெயில் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். அங்கே ஹஜ்ரத் அபூபக்கரும் உமரும் வெளியே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஏன் வந்தீங்கன்னு சொல்லி, யா ரசூலல்லாஹ் கடுமையான பசி சொல்லுவாங்க. உங்களை எந்த பசி வெளியாக்கியதோ நானும் அந்த பசியில் தான் வெளியே வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. பிறகு ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போனாங்க. அங்கு போய் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு சொன்னாங்க, பசியோடு வந்தீங்க, அல்லாஹ் குளிர்ந்த பானத்தையும் அழகான உணவையும் கொடுத்தான், இதற்கு அல்லாஹ்ட்ட நீங்கள் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நேரமும் எவ்வளோ ருசியாக சாப்பிட்றோம், எவ்வளோ நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றோம் இல்லையா? இடையிடையே தேநீர் சாப்பிட்றோம். எத்தனை முறை நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டாலோ குடித்தாலோ எத்தனை துவா ஓதிருக்காங்க தெரியுமா? ஒரு துவா இல்லை, ரெண்டு துவா இல்லைங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் அவ்வளவு அழகான முறைகள், அதனுடைய கருத்துக்கள். நாம் அப்படி செஞ்சால் இந்த சோதனைகள் வராது இல்லையா? சில நேரங்களில் கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க நம்மள மாதிரி இல்லையா? வகை வகையான உணவை சாப்பிட்டாங்க இல்லை. பெருமானாருடைய வீட்டினுடைய உணவு என்ன? அன்றாட உணவு பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வீட்டில் பேரிச்சம்பழம் தண்ணீர். அந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு விட்டு நாம் பிரியாணி சாப்பிட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ் மனப்பூர்வமாக சொல்கிறதில்லை, நல்ல வயிறார சாப்பிட்றோம். அந்த பேரிச்சம்பழத்தை தண்ணியை சாப்பிட்டுட்டு என்ன அழகா சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ கைர மக்ஃபூர் வலா முவத்தா வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா. எப்படி துவா பாருங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த புகழானது அது அருள் செய்யப்பட்ட புகழ், அது நிறைவான புகழ். கைர மக்ஃபூர், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி மறக்கவே கூடாது. வலா முவத்தா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்தவே கூடாது. வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா, நம்முடைய ரப்புக்கு புகழாமல் அவனை துதிக்காமல் நாம் வாழ்க்கையில் தேவையற்றிருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். எப்படியெல்லாம் அல்லாஹ் புகழ்றாங்க அருமையானவர்களே. இந்த கஸ்ஸாவை பார்த்தாவது ஒவ்வொரு உணவு கவலத்திற்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஒவ்வொரு உணவு கவலத்திற்கும், ஒவ்வொரு குடிபானம் குடித்த பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் எவ்வளவு அர்த்தம் உள்ளது இப்போதான் புரியுது. சில நேரங்களில் சாப்பிட்ட பிறகு ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா, இதோ இந்த உணவை தந்தான், வஸகானா, குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தான், வகஃபானா, நமக்கு போதுமான எல்லா விஷயங்களையும் கொடுத்தான், வஆவானா, இருப்பதற்கு இந்த வீட்டை கொடுத்தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிந்திக்க வைக்கும். ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு, இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை கண்டுகொள்ள ஆள் இல்லை. வலா மஅவா லஹு, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் ஆள் இல்லை. வலா முஅவிய லஹு, கஸ்ஸாவை பாருங்க. அந்த மக்கள் வீதி தான் எல்லாமே எல்லாம் கட்டாந்தரையாகி போனது. குளிருக்கோ வெயிலுக்கோ மழைக்கோ எங்குமே போக முடியாது. நாம் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நியாமத்தை எண்ணி பாருங்க. நம் ஒவ்வொருவருடைய வீடும் எப்படி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்கள் வழியாக உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ அழகான துஆக்கள், அற்புதம். அதெல்லாம் சில நேரங்களில் இப்படி ஒரு துஆ செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அம வஸகா, இதோ உணவளித்தான், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தான், வஸவ்வகஹு, இந்த ரெண்டும் உள்ளே போனால் பத்தாது இல்லையா, வஸவ்வகஹு, அதை செரிமானமாக செய்தான். உள்ளே போய் செரிமானம் ஆகிறது எவ்வளோ பெரிய நியாமத்து. ஒரு நாள் உணவு விஷமாக மாறிட்டா நாம் என்ன பாடுபடுறோம். ஏதாவது ஒரு வேளை உணவு சாப்பாடு ஒத்துக்கல்ல நாம் எவ்வளவு சிரமப்படுறோம். அப்போ இந்த துஆவுடைய அருமை எண்ணி பார்க்குறேன். வஸவ்வகஹு, உணவளித்தான், குடிக்க தண்ணீர் கொடுத்தான், செரிமானமாக செய்தான். கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்க, வஜஅல லஹு மக்ரஜா, இந்த உணவுகள் எல்லாம் வெளியே போகிறதற்கு வழியை ஏற்படுத்தினான். மருத்துவமனை சென்று பாருங்கள், எத்தனை நோயாளிகளுக்கு இயற்கையாக சிறுநீர் வராமல் டியூப் மாட்டி வச்சிருக்கிறாங்க, இயற்கையாக மலம் வராமல் அவருடைய மலத்தை வெளியாக்குவதற்கு செயற்கை பை இருக்கிறது.
இல்லையா? இந்த துஆவுடைய அற்புதத்தை என்னங்க, வஜஅல லஹு மக்ரஜா, சரிமானமான பிறகு எந்த கழிவுகள் வெளியே போகணுமோ அவற்றை வெளியாக்குவதற்கு அல்லாஹ் வழியை ஏற்படுத்தினான். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் நாம் எத்தனை நியாமத்துகளை அனுபவிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்ன? யா அல்லாஹ், நன்றி செலுத்துவதற்கு உதவி செய் என்று பெருமானார் துஆ செய்வாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த துஆவை ஒருபோதும் எந்த தொழுகைக்கு பிறகும் சொல்லாமல் இருக்காதே. தொழுது விட்டால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு உதவி செய், உன்னை திக்ர் செய்வதற்கு, அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்த உதவி செய், வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகிய முறையிலே வழிபடுவதற்கு உதவி செய். அருமையானவர்களே, இது எல்லாம் நான் சொல்ல காரணம், நாம் இப்போது அனுபவிக்கிற இந்த நியாமத்துகள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவறினால் அது பறிபோயிடும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கடுமையான வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டது. அதாவது மதீனாவை சுற்றி உள்ள கிராமங்கள் முழுவதும் மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், கிணறுகள் வறண்டு போச்சு. கிணற தோண்டுனா ஒன்றுமே இருக்காது, ஒரு சொட்டு இருக்காது. கால்நடைகள் எல்லாம் வறண்டு எல்லாமே செத்து போச்சு. காட்டு விலங்குகள், சிங்கம், புலி எல்லாம் மதீனாவுக்கு வந்துடுச்சு. அவ்வளோ பெரிய வரலாறு காணாத பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சத்தில் விலங்குகள் மெலிந்து போச்சுன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தினர் வேற வழி இல்லாமல் தங்களுடைய வீட்டு ஆட்டை அறுப்பாங்க. ஆட்டை அறுத்தா அந்த ஆட்டிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது, ஆட்டில் ஈரம் இருக்காது. அவ்வளவு காஞ்சி வறண்டு அந்த இறைச்சி கருப்பு நிறமாக இருந்தது. கடைசியில் அவர் பார்ப்பார், இதை போய் எப்படி சாப்பிட்றது, இதை சாப்பிட முடியாது, தூக்கி போட்டுருவார். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வறட்சி, பஞ்சம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க எப்படி நடந்தாங்க, ஒரு சிறந்த ஆட்சியாளராக அவங்களால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, ஷாமில், மிஸ்ரில் எல்லாருக்கும் கடிதம் போட்டாங்க, மதீனாவுக்கு உணவுகள் அனுப்புங்க, மதீனாவுக்கு உணவுகள் வரும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதீனா வந்துட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பொது இடத்துல உணவை சமைச்சு எல்லாரையும் வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க. பிறகு கேட்பாங்க, வீடுகளில் பெண்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி. ஆமாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா வீட்டுக்கும் தானே போய் உணவுகளை டெலிவரி, அவங்களே போவாங்க, எல்லாத்தையும் உணவுகளை கொடுப்பாங்க. இவ்வளவு பணிவிடை செய்துவிட்டு மக்கள் எல்லாம் இரவில் வீடுகளில் தஞ்சமான பிறகு, சப்தங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு உமர் அல்லாட்ட என்ன துவா செய்வாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உமருடைய பாவத்தால் இந்த மக்கத்தை பஞ்சத்தால் அழித்து விடாதே, உமருடைய குற்றத்தால் இந்த மக்களை அழித்து விடாதேன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். இவ்வளோ பெரிய இரையச்சம் உள்ள ஒரு மனிதர், யோசித்து பாருங்க. காலையில் மக்களுக்கு பணிவிடை, மக்களுக்கு எல்லா தன்னால் ஆன எல்லாத்தையும் செஞ்சுட்டு ராத்திரி அல்லாட்ட பெருமை அடிக்கல. அல்லாட்ட என்ன சொல்றாரு? என்னுடைய பாவத்தினால தான் இந்த மக்கள் இந்த வறட்சியாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, மக்களை தண்டிக்காதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, இப்படித்தான் அதை அணுகுனாங்க. அந்த பஞ்ச காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுவையான உணவு சாப்பிடுவதே இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்படி இருந்தாங்க நல்லவர்கள். வந்து முஸ்லீம்கள் எங்கேயாவது கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் முடிகிற வரைக்கும் சாப்பிடாம நோன்பு வச்சவங்களாம் இருக்கிறாங்க. பிஷ்ருல் ஹாஃபின்னு சொல்கிறோமே, பிஷ்ருல் ஹாஃபி. ஹாஃபின்னா என்ன அர்த்தம்? செருப்பணியாதவர்னு அர்த்தம். அவர் பெரிய சூஃபி, பெரிய மகான், கல்யாணம் பண்ணல. அவருடைய சகோதரிகள் எவ்வளோ பேணுதலாக இருந்தாங்கன்னா, ஒரு முறை இமாம் அஹமது பின் ஹம்பல் இடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, இமாம் அவர்களே, நான் இரவு நேரத்தில் என்னுடைய வீட்டு விளக்கில் நூல் திரித்து கொண்டிருக்கிறேன். நூல் திரிக்கும் போது அந்த விளக்கு அணைஞ்சு போகுது. பிறகு நிலவு வெளிச்சத்தில் நான் நூல் திரிக்கிறேன். நான் மக்களுக்கு இந்த நூலை விற்கிற நேரத்தில் நிலவு வெளிச்சத்தில் திரிச்சது இது, வீட்டில் உள்ள விளக்கு வெளிச்சத்தில் திரிச்சது இது என்று நான் மக்கள்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறான். அந்த காலத்து மக்களுடைய பேணுதலை பாருங்க. இமாம் அஹமது கேட்டாங்க, ரெண்டு வெளிச்சத்திலையும் திரிச்ச நூல்களுக்கு மத்தியில் வேறுபாடு வருமானு கேட்குறான். விளக்கு, நம்ம வீட்டில் உள்ள விளக்கு இருக்கு இல்லையா, அதில் திரிச்ச நூலுக்கும் நிலவு வெளிச்சத்தில் திரிச்ச நூலுக்கும் வேறுபாடு வருமா? வேறுபாடு வந்தால் மக்கள்கிட்ட சொல்லி தான் நீ விற்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா போயிடுச்சு. இமாம் அஹமது அவர்கள் பின்னாலேயே தான் மகன் அனுப்புகிறாங்க, அந்த பெண்மணி எங்கே போகுதுன்னு போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி.
பார்த்தா அந்த அம்மா பிஷ்ருடைய வீட்டுக்குள்ளே தான் போகுது. அப்புறம் தான் தெரிஞ்சுது பிஷ்ருல் ஹாஃபியுடைய சகோதரின்னு சொல்லி. இமாம் முஹம்மது சொன்னாங்க, நான் அப்படி தான் நினச்சேன், இந்த காலத்தில் இவ்வளவு பேணுதலான ஒரு பெண்ணா அது பிஷ்ர் வீட்டு பெண்ணாகத்தான் இருக்கணும்னு நினச்சேன். அவங்களுடைய சகோதரி தான். சொல்ல வந்த பிஷ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லா அலை காலில் செருப்பணியாமே தான் இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கலாமா அது என்பது வேறு விஷயம். அவர் ஏன் செருப்பணியல்ல? இப்படிதான் ஒரு முறை அவருடைய ஒரு செருப்பு அருந்து போனது. செருப்பு தைக்கிற ஒரு இடத்துல போய் இந்த செருப்பை தைச்சு கொடுப்பான்னு சொன்னார். அந்த செருப்பு தைக்கிறவன் ஒரு பாடம் நடத்தினான். பாருங்க, நமக்கு அல்லாஹ் செருப்பை கொடுத்துருக்கிறான், செருப்பை தைக்கிறீங்க, கிழிஞ்சா காசு கொடுத்து தைக்கிறீங்க. ஏழைகளை நினச்சி பாருங்க, எத்தனை ஏழைகள் செருப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அவன் யதார்த்தமாக சொன்னான், அவருக்கு மனசில் தச்சிருச்சு. அப்படியானா இனிமேல் நான் செருப்பே அணிய மாட்டேன், இந்த செருப்பு அணியாமல் படுகிற ஏழைகளுடைய கஷ்டத்தை நான் உணர்வேன்னு சொன்னார். கடுமையான குளிர்காலத்தில் பிஷ்ருல் ஹாஃபி மேலே எந்த துணியும் இல்லாமல் இருந்தார். சாதாரண துணியை தவிர எதுவும் இல்லை. ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி. இல்லை, இங்கே எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்லை, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வசதி ஏண்ட இல்லை, குறைஞ்சபட்சம் அவங்க அனுபவிக்கிற குளிரை நான் அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்ச நேரம் சட்டையை கழட்டிட்டு குளிரில் உட்காந்துருக்கேன்னு நாங்கள். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாம் மனசில் ஈரம் இருந்துச்சு, ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்தாங்க. இன்றைக்கு நாமும் கஸ்ஸாவுடைய அந்த மக்களுடைய வலியை நாம் உணர்ந்தால் நாம் ருசியாக சாப்பிட மாட்டோம். நாம் திருமண வீடுகளில் சாப்பிட மாட்டோம், நாம் சுவையான மறுவீடு சாப்பிட மாட்டோம். எல்லாரும் தான், நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், என்னை தனிமைப்படுத்தி விட்டல்ல, நாம் அதை பற்றிய உணர்வு இல்லாமல் தான் இந்த நிலையிலும் கூட இவ்வளவு ருசியாக நம்ம சாப்பிட்றோம். அந்த மக்களுடைய வலி நமக்கு தெரிஞ்சால் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? குறைஞ்சபட்ச அருமையானவர்களே, அந்த மக்களுடைய வலியில் பங்கெடுங்கள், அந்த மக்களுடைய உணர்வுல பங்கெடுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. யாரெல்லாம் இந்த மக்களுடைய பசியை நீக்கு, இவர்களுடைய பயத்தை நீக்கு, உன்னை தவிர அவர்களுக்கு உதவியாளர்கள் யாருமே இல்லை. துவாவுக்கு பெரிய அடுக்குமொழி தெரியணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த தமிழில் துவா கேளுங்க. எப்போதெல்லாம் துவா செய்கிறீங்களோ, அல்லாஹ் இந்த கஸ்ஸா மக்களுடைய பசியை நீக்கு, பயத்தை நீக்கு என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. அங்கே நடக்கிற கொடுமையை உலகமே வேடிக்கை பார்க்குது. பக்கத்து நாடு, பக்கத்தில் எல்லையில் மிஸ்ர் இருக்குது. மிஸ்ரில் இருந்து லாரிகள் ஆயிரக்கணக்கில் நிற்குது உணவுப் பொருள்களோடு. அந்த அரசாங்கம், இந்த அயோக்கிய யூதர்கள் உலகத்தில் அவர்களை விட மோசமான ஒரு இனமே கிடையாது. அல்லாஹ் உலகத்தில் எந்த கூட்டத்தையுமே பன்றியாக குரங்காக மாற்றினது இல்லைங்க. அல்லாஹ் எத்தனையோ தண்டனை கொடுத்துருக்கிறான், எப்படில்லாமோ தண்டிச்சிருக்கிறான். உலகத்தில் ஒரு கூட்டத்தை பன்றியா மாற்றி குரங்கா மாற்றினான்னு சொன்னால் அது இந்த யூத கூட்டத்தை தான். இவர்கள் அப்படி தண்டிக்கப்படக்கூட தகுதியானவர்கள். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களில் ஒரு சாராரை பன்றிகளாக ஒரு சாராரை குரங்குகளாக ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்றானே. உலகத்தில் குரங்கா பன்றியா மாத்தணும்னா அதுக்கு தகுதியான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் தான். எவ்வளவு கல்லஞ்சக்காரர்கள், குழந்தைகள் இறக்குறாங்க, பசி இல்லாம உணவில்லாம இறக்குறாங்க, துடிதுடிச்சு இறக்குறாங்க. வந்த உணவை உள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்றான், அதுக்கு கட்டுப்பாடு போடுறான். அந்த வந்த உணவுகள் பல நாட்களாக அப்படியே நின்று பல உணவுகள் கெட்டுப்போச்சு. அந்த மக்களுக்கு உள்ள வர்ற நேரத்தில் கடும் பசியில் போய் பார்த்தா எல்லாம் கெட்டுப்போன உணவுகள். பல கதைகளுங்க, உலகமே வேடிக்கை பார்க்குது, யாரும் அதை தட்டி கேட்பார் இல்லை. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இங்கே இந்தியாவில் இவர்கள் அகண்ட பாரதம் என்று சொல்வது போல அவன் இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறான், அகண்ட இஸ்ரேலுங்கிறான். அகண்ட இஸ்ரேல் என்ன, இப்போ பலஸ்தீனத்தை முழுசாக பிடிச்சி வச்சிருக்கிறான். ஏற்கனவே எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. எல்லையில் இருக்கிற நாடுகள் என்ன, பக்கத்தில் ஜோர்டான் இருக்குது, ஜோர்டானை பிடிக்க போகிறேங்கிறான். பக்கத்தில் சிரியா இருக்குது, சிரியாவை பிடிக்க போகிறாங்க. அகண்ட இஸ்ரேல், இது அவன் சமீபத்திடைய அவனுடைய திட்டம், அறிக்கை, எல்லா நாட்டையும் பிடிக்க போகிறேங்கிறான். அந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு பெரிய அநியாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அரபு நாட்டுக்கும் மனசில் ஈரம் இல்லை, இரக்கம் இல்லை. அந்த அளவுக்கு என்னங்க, அங்கே அந்த அரசர்கள் நினச்சா குறைஞ்சபட்சம் நீ இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போட தேவையில்லை, இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்யன்னு சொல்லலை, குறைந்தபட்சம் அந்த மக்கள் மீது இருக்கிற இந்த உணவு தட்டுப்பாடை நீக்கி அவங்களுக்கு உணவுக்கான வழிவகை செய்யலாம். அதை கூட எந்த இஸ்லாமிய நாடும் செய்யாமல் இருக்கிறது. இதுதான் நமக்கான பெரிய வருத்தம். உலகத்தில் ஆக எண்ணிக்கையில் குறைந்த ஒரு சிறுபான்மை சமூகம் என்றால் அது யூத சமூகம். உலகத்திலேயே சிறுபான்மைனா யூதர்கள் தான்.
அவங்கள விட சிறுபான்மை சமூகம் யாரும் இல்லை. உலகத்தில் ஆக பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம்கள். இவ்வளவு பெரும்பான்மை, இவ்வளவு நாடு, இத்தனை ஆட்சி, செல்வம் எல்லாம் இருந்தும் சொந்த சமுதாயம் நம்முடைய சகோதரர்கள் பசியினால ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் இறக்குறாங்க. வரக்கூடிய தகவல்கள் வடிகட்டி கொஞ்சம் நஞ்சம் வருது. பல லட்சம் பேர் இது வரைக்கும் இறந்துட்டாங்க. ஆனால் அதை பற்றி யாருமே கண்டுக்க ஆள் இல்லை. அருமையானவர்களே, நான் சொல்ல வந்தது அதுதான். அல்லாஹ் அந்த மக்களுடைய அந்த பசி எவ்வளவு கொடுமையானது என்பதை எண்ணி பாருங்க. நாம் எப்படி அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிக்கிறோம். அழகான ஆடை உடுத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியாமத்தை மதிப்பாங்க. சாதாரண ஒரு சட்டம் போட்டால் கூட, ஒரு ஜுப்பா அணிகிற போது பெருமானார் என்ன துவா ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவ்வா. எவ்வளோ அழகான, எல்லாம் வஹீயுடைய வார்த்தைகள் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்திகு அனில் ஹவா, அவங்க சுயமா எதையும் பேசுவதில்லை. இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, எல்லாம் வஹி தான். ஒரு சட்டை போடும்போது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா, இந்த சட்டை அல்லாஹ் எனக்கு அணிவித்தான். மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவ்வா, என்னுடைய முயற்சியும் இல்லை, என்னுடைய வலிமையும் இல்லை, அல்லாஹ் கொடுத்தான். இந்த எண்ணம் ஒவ்வொரு நியாமத்தை நீங்கள் அனுபவிக்கிற போதும் வரணும். அதனால தான் ரிசுக்க அவமரியாதை செய்யாதீர்கள். ஒரு ஹதீஸ் உண்டானே, ஆயிஷா அறிவிப்பதாக சொல்லுவாங்க, அக்ரிமல் ஹுபுஸ, ரொட்டி சாப்பிட்டா ரொட்டியை கண்ணியப்படுத்துங்க. எனவே தான் உணவு கவலம் கீழே விழுந்த கவலத்தை அப்படியே போடக்கூடாது. அந்த கவலத்தை எடுத்து அதில் ஏதாவது தூசி இருந்தால் அதை தட்டி விட்டு அந்த உணவை சாப்பிடணுமே தவிர உணவுகளை இழிவுபடுத்தாதீங்க. நமது திருமண வீடுகளிலும் விசேஷங்களிலும் எவ்வளவு உணவுகள் வீணாக்கப்படுது, எவ்வளவு உணவுகள் கெட்டு போகுது, எவ்வளவு உணவுகளை தேவையில்லாமல் கொட்ட வேண்டியது வருது. யோசிச்சு பாருங்க. உணவுக்கே வழி இல்லாமல் லட்சோப லட்சம் மக்கள் தவிக்கிறாங்க. நாம் இங்கே உணவுகளை அழித்து சீராக வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகள் தொடரக்கூடாது. இனிமேலாவது பயப்படணும். ஏன்னா நாமும் அச்சுறுத்தலில் தான் இருக்கிறோம். நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோம். நம்முடைய இந்த பாதுகாப்பான நிலை மாறாமல் இருக்க அல்லாட்ட கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜூ' ஃபஇன்னஹு பிஸல் லஜீ'. யா அல்லாஹ், பசியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், பசி கெட்ட நண்பன் சொன்னான். பசி கெட்ட நண்பன்னா என்ன அர்த்தம்? பசி இருந்ததுன்னா மனுஷனால சிந்திக்க முடியாது. பசி இருந்தால் மனுஷனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் மார்க்கம் ஒரு காதி சாப் இருக்கிறார், நீதிபதி. ஒரு காதி எப்போல்லாம் தீர்ப்பளிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதில் பெருமானார் சொல்லுவாங்க, பசியோடு இருந்தால் காதி தீர்ப்பளிக்கக்கூடாது, போய் சாப்பிட்டு வா. பசியோட தொழக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எக்காமத்து சொல்கிறாங்க, சாப்பாடு வந்துருச்சு, பசிக்கவும் செய்யுது, தொழுகையா சாப்பாடா? பெருமானார் சொன்னாங்க, முதல்ல சாப்பிடு, அப்புறம் தொழுகு. சாப்பிட்ரு முதல்ல, அப்புறம் போய் தொழுதுக்க. இங்கே நீங்கள் நினைக்கலாம், என்னங்க தொழுகையை விட சாப்பாட்டுக்கா முக்கியத்துவம், சாப்பாடு அவ்வளோ பெருசா அப்படின்னா இல்லை. இங்கேயும் தொழுகைக்கு தான் முக்கியத்துவம். இவன் பசியோடு இருக்கிறான், சாப்பாட்டை விட்டுட்டு தொழுகைக்கு வந்தான்னு சொன்னால் தொழுகை முடிகிற வரைக்கும் ஆஹா அந்த சாப்பாடுன்னு அதையும் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கு பதிலாக சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொன்னால் ஆஹா தொழுகை நடக்குதே, தொழுகு பெருமைனாவது சாப்பிடுவான். எனவே சாப்பிட்டுக்கிட்டே தொழுகையை நினைக்கிறத விட தொழுதுகிட்டே சாப்பாட்டை நினைக்காம இருந்தால் சரிதான். அதுக்கு தான் சாப்பாடு வந்தால் பசியோடு இருக்கிறியா, முதல்ல சாப்பிட்ரு. நமக்கு வேணா அந்த அளவுக்கு பசி கொடுமை இல்லாததுனால தொழுதுட்டு கூட சாப்பிட்லாம். பெருமானார் காலத்தில் எல்லாம் சாப்பாடு வர்றது பாருங்க, வந்தால் பொக்கிஷம். இப்போ வர்றது அடுத்த வேற வருமானு தெரியாது. இந்த சாப்பாட்டை விட்டுட்டு தொழுகைக்கு போயிட்டோம்னா இந்த சாப்பாட்டை வேற யாரும் சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு வருதா, பசியோடு இருக்கிறியா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் தொழுகைக்கு போ. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் அவங்களுடைய சகோதரர்கள் மகன்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா. அந்த 2 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் ஒரு சின்ன வாக்குவாதம். இந்த நிலையில் தொழுகைக்கு இகாமத் சொல்லப்படுது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் சாப்பாடும் தயாராகிடுச்சு, சாப்பாடு வந்துடுச்சு. ஒருத்தர் சாப்பிட போனார், இன்னொருத்தர் கோபத்தில் தொழுகைக்கு போனார். இப்போ ஆயிஷா சொன்னாங்க, சண்டை பிடிச்ச கோபத்தில் தொழுகைக்கு போகாதப்பா, பசியோடு தான் இந்தா இதோ உணவு தயாராக இருக்குது, முதல்ல சாப்பிடு, அப்புறம் தொழுகைக்கு போன்னு சொன்னாங்க. சொல்ல வந்தது, மார்க்கம் பசியோடு தொழ வேண்டான்னு சொல்லுது, பசியோடு தீர்ப்பளிக்க வேண்டாம், நீதிபதி தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நியாமத்துகள்லாம்
நீங்காம இருக்க துவா செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக், யா அல்லாஹ் நியாமத் எங்களை விட்டு போயிடாம காப்பாத்து. வ தஹவ்வுலி ஆஃபியத்திக், நீ தந்திருக்கிற ஆஃபியத்தை எங்களை விட்டும் போயிடக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாமோ நடந்துரு. ஈராக்கில் நடந்துச்சு 10 ஆண்டு காலங்கள், 90லிருந்து 2003 வரைக்கும் 13 வருஷம் உலக நாடுகள் சேர்ந்து அந்நாட்டின் மீது விதித்த பொருளாதார தடை இல்லைதா, அந்த தடையினால மருந்து இல்லாமல் கிட்டத்தட்ட 15 லட்சம் குழந்தைகள் இறந்து போனாங்க. ஈராக்கில் நடந்துச்சு, போஸ்னியாவில் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு கஸ்ஸாவில் பார்த்துட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இந்தியாவையும் ஒரு சர்வாதிகார நாடாக ஆக்குவதற்கு எல்லா வழிகளிலும் இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்குற வலிமையான துவா தான். இந்த ஆயுதம் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த நிலைகள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை மதிங்க. இன்னைக்கு நாம் நிம்மதியாக இருக்கிறோம், அச்சம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த நிலை மாறாமல் இருக்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. எல்லாம் அல்லாஹ் என்றென்றைக்கும் நமக்கு தாராளமான ரிஸ்கை தருவானாக, என்றென்றும் நமக்கு அச்சமற்ற வாழ்க்கையை தருவானாக. குர்ஆனுடைய சின்ன சூறா தாங்க, லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்பஹும். அந்த ஆயத்தில் அல்லாஹ் 2 நியாமத்தை தான் சொல்கிறான் குறைஷிகளுக்கு. அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பசியிலிருந்து உணவளித்தான், அச்சத்திலிருந்து அவர்களை பயமில்லாத வாழ்க்கையை கொடுத்த 2 நியாமத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆக 2 பெரும் நியாமத்துகள், மகத்தான அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கிறோம். இந்த நியாமத்துகள் நம்மை விட்டு நீங்காதிருக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி எந்த பொருளை சாப்பிட்டாலும் எந்த பொருளை குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். குறைஞ்சபட்ச வார்த்தை, ஹதீஸில் வந்த நீண்ட வார்த்தைகளை சொல்ல தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா இந்த நியாமத்துகளை நம்மிலிருந்து பறிக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான். கருணையில் ரப்பே, எங்களுடைய பாதிக்கப்பட்ட கஸ்ஸா முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களது துயரத்தை நீக்குவாயாக, பசியிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக, அச்சத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களது இந்திய நாட்டை எந்த விதமான நெருக்கடிகளும் வராமல் கியாம நாள் வரை அமைதியோடு பாதுகாப்போடு உன்னை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் கொண்ட நாடாக ஆக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.